ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இந்த கணவன்மார்களுக்கு சம்பளம் வந்த உடனே வந்து மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டா வந்து அவங்க ஆஃபீஸ்லயோ இல்லை அவங்களுக்கு எந்த இடத்துல சம்பளம் கொடுப்பாங்களோ அந்த இடத்துல வந்து நின்றுடுவாங்க. சம்பளம் வந்து புதுசு கையில் கிடைச்ச உடனே வந்து இந்த மனைவிமார்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சம்பளம் வாங்கின கையோடு அவர் சீட்டாட போயிடுவாரு. சீட்டாட போயிட்டு அப்புறம் அவ்வளோ காசையும் தோத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் கையோடு தான் வருவார். அதுக்கப்புறம் அந்த ஒரு மாசமும் அந்த மாசம் முழுக்க நாங்கள் வந்து என்ன சொல்றது, பசி, அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள், அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து எங்களுடைய மாசத்தை ஓட்டுவோம். அந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சீட்டாட்டம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால பணத்தை மட்டும் இல்லை, நிறையவே உயிர்களை இழந்து நிறையவே குடும்பங்கள் வந்து ஒரு கடினமான சூழல்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்த காலங்கள் எல்லாம் இருந்துச்சு. அதை ஒரு கட்டத்தில் வந்து கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணி இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டா வந்து பேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு சீட்டாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தப்பு, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எப்போவோ பேன் பண்ணிட்டாங்க. அது வந்து சூப்பர். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படிங்கிறதா உண்மை. பட் இப்போ இந்த ஒரு செஞ்சுரியில ஒரு பல வருஷங்களுக்கு அப்புறமா வந்து அந்த ஒரு அதே தப்பு அதே சீட்டாட்டம் டிஜிட்டலைஸ்டா மாறி நம்ம கைக்குள்ள வந்திருக்கு. நம்ம கைக்குள்ள நாம வச்சிருக்கிற மொபைல்ல பணத்தை கட்டி நீங்க சீட்டாடுங்க, உங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும், இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையவே இதுல வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதனால வந்து என்ன பிரச்சனை, இதெல்லாம் வந்து நம்ம சம்பளம்னு அதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் பட் வந்து இப்போ வந்து யங்ஸ்டர்ஸ், ஏன்னா வந்து யங்ஸ்டர்ஸோட கையில தான் இந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக தவழ்ந்துட்டு இருக்கு. அதுவும் இப்போ 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு 10 வயசு 14 வயசு அந்த மாதிரி எல்லார்கிட்டயுமே வந்து மொபைல் ஃபோன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க வந்து இந்த ஆன்லைன் யூஸ் பண்ணும்போது, கூகுள் பண்ணும்போது இந்த இந்த மாதிரி சீட்டு விளையாடுங்க, இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களுக்கு மறுபடியும் அவங்களோட ஸ்க்ரீன்ல வந்து அப்பியர் ஆகுது. அவங்க நிறைய வாட்டி வந்து அதை வந்து வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணி விட்டாலும் மறுபடியும் வரும்போது அது என்னதான் இருக்கு, ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்து முதல்ல ₹1 கிடைக்கும், ₹2 கிடைக்கும், அப்புறமா 4வது நாள் வந்து ₹1000 ₹10,000 அப்படின்னு பிடுங்க ஆரம்பிச்சிரும். ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங் இன் இந்த மாதிரி சூதாட்டம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், வாட் இஸ் தட் கால்ட், ரம்மி அண்ட் ஆல். ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஒரு தப்பு ஒரு டிஜிட்டலைஸ் ஆகி கோட்டு சூட்டு போட்டு காரில் போய் ஒரு தப்பு பண்ணும் பொழுது தட் இஸ் நாட் ராங். அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதை வந்து தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆந்திராவில் வந்து அவங்க வந்து முழிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ரம்மி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ் அழிச்சிட்டு இருக்கு, யங்ஸ்டர்ஸை சீரழிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திராவில் வந்து இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாமே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து அது ரொம்ப பாப்புலராக எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எதுக்காக இந்த ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கம் தான், இங்கே ஒரு பக்கத்தில் வந்து ஒரு பையன், ஹி வாஸ் ஆக்சுவலி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவனுக்கும் மொபைல் ஃபோன் இப்போல்லாம் எல்லாருமே வச்சுக்கிறாங்க. மொபைல் ஃபோனு இந்த கிளாஸ் அதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கே ஓன் மொபைல் வாங்கி பேரண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்கறது கூட இல்லை. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் நிலவிட்டு இருக்கு. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கேம் விளையாடி ஆன்லைன் சூதாட்டம் பண்ணி காசு லாஸ் பண்ணியிருக்கான். வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு அது தெரியாது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தெரிய வருது. தெரிய வந்த உடனே வந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு அந்த ஃபோனை வாங்கி போட்டு உடைச்சிடுறாங்க. பையன் வந்து 2 நாள் அப்படியே அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் வச்சிருக்கிறத பார்த்து எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆசை வருது. மறுபடியும் வீட்டில் சண்டை போடுறான். வீட்டில் இருக்கிறவங்க அவனை திட்டுறாங்க. அவன் வந்து வீட்டை விட்டு போயிட்டு பாய்சன் வாங்கி சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இதுல வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடையாது. ஹீ டைட். ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பன்ட். இந்த மாதிரி ஆன்லைன் கேம்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சின்ன புள்ளியா இருந்துட்டு இருந்தது, அது வந்து இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்கு. அந்த ஒரு கேம்ஸ்னால இந்த மாதிரி வந்து ஒரு உயிரிழப்பு மாதிரியான பெரிய விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் வளருது, முளைக்குது அப்படின்னா அந்த முளைக்கும் பொழுதே வந்து அதை வந்து வெட்டி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் ஃபர்தராக வராது. ஸோ அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். வீட்டில் பேரண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பேரண்ட் வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து பெரிய மொபைல் ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இருக்கிற இவன் வந்து எனக்கு வேணும்னு கேட்குறான், அடம் பிடிக்கிறான். பேரண்ட்ஸ் வந்து தொல்லை தாங்க முடியாமல் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ மொபைல் ஃபோன், அதாவது என்ன சொல்றது, ஓட்டு உரிமை ஓட்டு போடுறதுக்கு வந்து 18 வயசு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 18 வயசு 21 வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஏஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசில் வந்து
குழந்தைங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், அவங்க வேண்டாத விஷயங்கள் எல்லாம் மொபைல்ல நிறையவே அவங்களுக்கு பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்கு, அவங்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. அதனால பேரண்ட்ஸ் கண்டிப்பா சொல்றேன், மொபைல் ஃபோன் கொடுக்குறீங்க அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷனோட கொடுங்க. இந்த விஷயம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. அவங்கள ஏதோ பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கவனிக்காம விடாதீங்க. அதுதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த ஆன்லைன் சூதாட்டம், இதுக்காகத்தான் இந்த ஆடியோ. யாரு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த ஒரு அவேர்னஸ் தேவை, குழந்தைங்க மொபைல் வச்சிருக்காங்க அப்படின்னா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. இல்ல இதை ஷேர் பண்ணணும்னு கூட இல்லை, நீங்க வாயால சொன்னா கூட போதும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ வந்து இதை வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க, குழந்தைங்க கையில போன் கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா அந்த போனை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க அவளை நோட்டீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்க. அண்ட் ஆன்லைன் கேம்ஸ் இருக்கு, பட் ஆன்லைன் சூதாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து ஒரு பெரிய விஷயமா வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதே நம்ம வந்து வேரோட புடுங்கணும், ஆரம்பத்திலேயே நம்ம கிள்ளி எறிஞ்சிட்டோம்னா பெரிய பிரச்சனை இருக்காது. ஸோ வி ஆர் இன் த இனிஷியல் ஸ்டேஜ். இது கடந்து போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனால வந்து அவ்வளவுதான், இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளவுதான். அண்ட்